எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, நம்ம வீட்டில் கிடைக்கிற கோதுமை வச்சு ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியான பூர்ண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், அதனால தான் நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு போல் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவுன்னு சொன்ன உடனே கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை திரட்டி அது மேலே பூர்ண வைக்க கரெக்டாக இருக்கும். நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை கரைய விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதிக்க விடுங்க. அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் நம்ம வந்து பூர்ண வைக்க முடியும். இல்லைன்னா அது வந்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. நம்ம பிடிக்கிற உருண்டை எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து ஒரே சைஸில் கிடைக்கும். ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க, அதில் மாவு வச்சு ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாவு வந்து தின்னாக இருக்கணும். தின்னாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை எடுத்து அந்த மாவு நடுவில் வச்சு ஓரங்களை மடிக்க ஆரம்பிங்க. ஓரங்களை மடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க. எக்ஸஸ் இருந்ததுன்னா அதை கிள்ளி எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஒரு இட்லி குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க அதை. அப்புறம் நம்ம இட்லி தட்டு எடுத்து அதை நல்லா எண்ணெயில் க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஸ்டீமரில் வச்சு 15 நிமிஷம் வேக வைங்க. சுவையான கோதுமை தேங்காய் கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.